அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க? ரூபாய் 1600 ஏ மற்றும் பிக்கு 3:5 பிரித்தால் பி இன் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பியோட ஷேர் வந்து என்ன வரும் அப்படின்னா மொத்தம் 8 பங்கு. அதுல பி வந்து எவ்வளவு வாங்குறாங்க? 5 பங்கு வாங்குறாங்க. சரிங்களா? எதுல அப்படின்னா இந்த 1600ல 1 இங்க 2 0 அப்ப 2 10 1000னு வரும். சரிங்களா? அப்போ பியோட பங்கு வந்து என்ன அப்படின்னா 1000னு வரும். சரிங்களா? அடுத்து செகண்ட் சம். 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். சரிங்களா? அப்போ ஆள் 1 வந்து 6, நேரம் 1 வந்து 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில், நாள் 1 வந்து 24. அடுத்து ஆள் 2 வந்து 9 ஆண்கள், நேரம் 2 வந்து 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில்? நாள் 2 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன வரும்? ஃபார்முலா நமக்கு என்ன? ஆல் 1 இன்ட்டு நாள் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு நேரம் கொடுக்கறதுனால அதையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நேரம் 1 ஆல் 2 இன்ட்டு நாள் 2 இன்ட்டு நேரம் 2 பை வேலை 2. இதுல வேலை இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஒரு வேலை அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 6 இன்ட்டு 10 இன்ட்டு 24 ஈக்குவல் டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? 1 8 8 இங்க 3 8 24, 1 இங்க 3, 1 இங்க 2, அப்போ 20ன்னு வரும். சரிங்களா? ஆன்சர் வந்து 20 நாட்கள். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகே. அடுத்து தேர்ட் சம். இவற்றின் வர்க்க மூலம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது இதுக்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 49 வெளியில எடுத்தா என்ன வரும்? 7 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதை வந்து ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா இதுவும் இந்த 2வும் கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு. கரெக்டா? ஆனா இது வந்து நமக்கு ஆப்ஷன்ல இருக்காது. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 7 இன்ட்டு இது எந்த ஃபார்முலா அப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? அப்போ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்கு, பி இருக்க இடத்துல ஒய்ன்னு இருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் தான். 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இந்த இது இருக்காது, ஸ்கொயர் இருக்காது. சரிங்களா? இங்கே ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும், அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்து மீச்சியமா காணுங்க. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ரெண்டுலேயும் பொதுவாக எதை எடுக்கலாம்? எக்ஸ் ஒய்யை பொதுவாக எடுத்துருங்க. பொதுவாக எடுத்து இங்கே என்ன வரும்? எக்ஸு பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதுல இருந்து எதை பொதுவா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய். இதுல இருந்து எதை பொதுவாக எடுக்கலாம்னா எக்ஸை பொதுவாக எடுங்க. பொதுவாக எடுத்தா எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்னா எக்ஸு ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது எந்த ஆப்ஷன்லையுமே இல்லை. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை அப்படியே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இதையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஒய் அப்படியே வரும். சரிங்களா? ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்த 5வது சம். 120ஐ மீச்சியமாக கொண்ட இரு எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்போவாக இருக்க முடியாது? இந்த மாடல் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதுல வந்து லாஜிக் என்ன? எல்சிஎம் இஸ் டிவைடட் பை ஹசிஎஃப். என்னோட மீப்போவா வந்து எப்பவுமே மீச்சியமாவா வகுக்கும். இப்போ வந்து 120 மீச்சியமாவா கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது வந்து 120 வகுக்காது அப்படின்னு பாருங்க. இதை ஒரு 2ஆல பெருக்குனா 120 வந்துடும். இதை வந்து ஒரு 3ஆல பெருக்குனா 120 வந்துடும். இதை ஒரு 4ஆல பெருக்குனா 120 வந்துடும். சரிங்களா? அப்ப இது மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்னா 120 80 வகுக்காது. சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா வரும். சரிங்களா?
இதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6வது சம் பாருங்க. இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 60,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைகிறது எனில் தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா A = P × 1 - R/100 ஹோல் பவர் n இருக்கும் சரிங்களா. அப்போ அசல் இருக்க இடத்துல எவ்வளோ போடணும் அப்படின்னா 60,000 × 1 - 5/100 பவரில் 2 அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. 1 இங்கே 25 100 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து எல்சிஎம் எடுங்க. 20ல் 1 போயிடுச்சுன்னா 19ன்னு வரும். அப்போ 60,000 × 19/20 × 19/20 ஒரு 2 0க்கு 2 0 2 4 15 4 60 150 வரும். 19 19 பெருக்குனீங்கன்னா 361. அடுத்து ஒரு 15 5 5 30 மிச்சம் 3 3 5 15 18 1 6 3 5 1 4 1 54,000 ஒரு 0 150 வரும் சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகே. அடுத்து 7வது சம். 7வது சம் வந்து நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள ஒரு சம் சரிங்களா. என்ன சொல்றாங்க 4,275க்கு விற்பதால் 5% நஷ்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற எவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ஸ்டார்டிங்ல பொருளோட பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும். 100க்கு அந்த பக்கம் விற்றா லாபம், 100க்கு இந்த பக்கம் விற்றா நஷ்டம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவுக்கு விற்கிறேன் 4,275. இப்படி விற்கிறதுனால எவ்வளவு நஷ்டம் சொல்றாங்க 5% நஷ்டங்கிறாங்க. அப்ப நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன்னா 95%க்கு வித்திருப்பேன். இப்ப என்ன கேட்குறாங்க 5% லாபம் பெற அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பேன் 105% வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா விலையும் கூடும். அப்ப இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம் கரெக்டா. அப்போ 105/95 × 42 75 வரும். 19 இங்க 8 5 40 மிச்சம் 2 5 25 மிச்சம் 2 5 25. அடுத்து இதையும் டிவைட் பண்ணி பாருங்க. 855 19ஆல 19 நாங்க 76 மிச்சம் ஒரு 9 5 15ன்னு வரும் 5ன்னு வரும் சரிங்களா. அப்போ 1 இங்க 45. அடுத்து இது ரெண்டையும் பெருக்கி பாருங்க. 105 × 45 5 25 ஓரஞ்சு 5 5 20 ஒரு நாள் 4 5 2 7 4 47 25ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த சம் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்குறாங்க சரிங்களா. நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம். இதுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது. அப்ப 20% குறைச்சா என்ன இருக்கும் 80% அப்படிங்கிறது 80 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபான்னு வரும். 80% வந்து 80 அப்படின்னா 100% 100ன்னு வரும். ஆனால் செக் பண்ணி பார்க்கலாம். பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா இதுவும் கூடும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறல்னா தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடும். இது எதுவும் கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சரு 100ன்னு வரும் சரிங்களா. அடுத்து 9வது சம் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க பின்வரும் தொகுதிகளின் சராசரி இடைநிலை மற்றும் முகடு ஒரே மதிப்பாக அமையும் தொகுதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. சராசரி எப்படி கண்டுபிடிப்போம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மொத்த எண்ணிக்கையால டிவைட் பண்ணி விட்டுரும் கரெக்டா. இதுதான் நமக்கு சராசரி சரிங்களா. இதே இது இடைநிலை அப்படிங்கிறது என்ன வரும் இடைநிலை வந்து 2 விதமா நம்ம பண்ணுவோம். 2 ஃபார்முலா இருக்கும். n வந்து ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன வரும்னா n/2வது உறுப்பு பிளஸ் n/2 பிளஸ் 1வது உறுப்பு. இதை கண்டுபிடிச்சிட்டு ஒரு 2ஆல டிவைட் பண்ணிடணும் சரிங்களா. இதே இது ஆன் நம்பரா இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா n+1/2வது உறுப்பு அப்படின்னு சொல்லி வரும். இதான் இடைநிலைக்கு நமக்கு ஃபார்முலா சரிங்களா. இதே இது முகடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிக முறை வரும் மதிப்பு.
முகடு அப்படிங்கிறது எந்த வேல்யூ வந்து ரொம்ப தடவை வந்திருக்குன்னு பார்க்கணும், அதுதான் நமக்கு முகடா இருக்கும். சரிங்களா? இப்போ சராசரின்னு என்ன சொல்லியிருக்கோம், எல்லாத்தையும் கூட்டி டோட்டல் கவுண்டிங்கால டிவைட் பண்ணிடணும். இடைநிலை அப்படின்னா 2 ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? முகடு அப்படிங்கிறது எது அதிக தடவை வந்திருக்கோ அதான் நமக்கு முகடு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன். இதுக்கு சராசரி பார்த்தா என்ன வரும், 4 6 10ன்னு வரும். 10 பை டோட்டல் கவுண்டிங் வந்து 4. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங்னு வரும். சரிங்களா? இதுக்கு நம்ம முகடு பார்த்தா என்ன வரும், 2ன்னு வரும். இது வந்து ஹோல் நம்பரா வருது, இது வந்து பாயிண்ட் வச்சு வருது. சரிங்களா? அப்ப இது வராது. அடுத்தது பாருங்களேன், இங்க பார்த்தா முகடு வந்து என்ன வரும்னா 3ன்னு வரும். கரெக்டா? ஏன்னா 3 தான் நமக்கு 2 தடவை வந்திருக்கு. அடுத்து சராசரி பாருங்களேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் கவுண்டிங் ஆகணும். 8 11 12 12 பை 4 ஆன்சரு 3. சராசரியும் எனக்கு 3ன்னு வருது. சரிங்களா? அடுத்து இடைநிலை ஈவன் நம்பர் இருந்தா என்ன பண்ணியிருப்போம், 1 3 3 5. சரிங்களா? இங்கிட்டு 1 விட்டுருங்க, இங்கிட்டு 1 விட்டுருங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ 6 பை 2 ஆன்சரு 3ன்னு வரும். சரிங்களா? இடைநிலை வந்து 3ன்னு வரும். அப்போ எல்லாமே எனக்கு சேமா வருது. அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம். ஓகேவா? அடுத்து 10 மையப்புள்ளி எம். மையப்புள்ளி அப்படின்னா மிட் பாயிண்ட், இங்கிலீஷ்ல வந்து மிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மையப்புள்ளி எம் தொடர் நிகழ்வெண் பரவலின் ஒரு பிரிவின் மேல் எல்லை. மேல் எல்லைன்னா அப்பர் லிமிட். அப்பர் லிமிட் வந்து பி, அதன் கீழ் எல்லை லோயர் லிமிட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுவும் நமக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல உள்ளதுதான். இந்த சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதான் வந்து என்னோட அந்த நிகழ்வெண் பரவலின் இடைவெளி. சரிங்களா? இது வந்து எனக்கு கீழ் எல்லை லோயர் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மேல் எல்லை அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ மையப்புள்ளி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணிடணும். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு சென்டர்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் எனக்கு மையப்புள்ளியா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 2m = a + b. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, கீழ் எல்லை லோயர் லிமிட் என்ன, a வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அந்த +b இந்த பக்கம் வந்தால் -b வந்துடும். அப்போ 2m - b = a. அப்போ கீழ் எல்லை வந்து என்ன அப்படின்னா 2m - b. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 11 16 சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஓர் உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆழமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பெருசா ஒன்று இருக்கு, அதை என்ன பண்றோம் அப்படின்னா சின்ன சின்னதா பிரிக்கணும். இந்த மாதிரி எத்தனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருப்போம், எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டாலே மேலே என்ன வரும், பெரியதோட கன அளவு, கீழே வந்து சிறியதோட கன அளவு. சரிங்களா? ரெண்டுமே எனக்கு கோலம் தான். அப்போ ஃபார்முலா வந்து என்ன வரும்னா 4/3 பை, இங்க வந்து R³ பை 4/3 பை, இங்க r³ வரும். சரிங்களா? இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ R வந்து 16, அங்க 2. சரிங்களா? அப்போ 16 × 16 × 16 பை 2 × 2 × 2. 2 4, அப்போ 4 16, 1 இங்க 2. சரிங்களா? 16 16 256. அப்போ 2 × 256 512ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, அந்த மாடல் சம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 12வது சம் பாருங்க. 12 என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கோளம், உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். எல்லாத்தோட ஆரமும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம். சரிங்களா? h = r எனில் அவற்றின் வளைபரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோளம், அடுத்து வந்து உருளை, அதுக்கப்புறம் வந்து கூம்பு, இதோட வளைபரப்புகளின் விகிதம். இதுக்கு ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. கோளத்தோட வளைபரப்பு ஃபார்முலா என்ன வரும், 4πr² வரும். சரிங்களா? உருளையோட வளைபரப்புக்கு வந்து
2 பை RH சரிங்களா. கூம்புக்கு வந்து பை R L சரிங்களா. இப்போ நம்ம L கண்டுபிடிக்கணும். L கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? L ஈக்குவல் டு ரூட் ஆஃப் H ஸ்கொயர் பிளஸ் R ஸ்கொயர்னு வரும் சரிங்களா. அப்போ H ஈக்குவல் டு Rன்னு நம்ம கொடுத்துருக்காங்க. R ஸ்கொயர் பிளஸ் R ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் 2R ஸ்கொயர்னு வரும். அப்போ ரூட் 2 இந்த ஆரை வெளியில் எடுத்துடலாம் சரிங்களா. இப்போ பொதுவாக உள்ளதை கேன்சல் பண்ணுங்களேன். இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 4 பை ஆர் ஸ்கொயர் ஈஸ்ட்டு 2 பை ஆர், இந்த ஹச் இருக்கிறதுல என்ன போட்டுடலாம்? ஒரு ஆர் போட்டுடலாம் சரிங்களா. ஈக்குவல் டு பை ஆர், எல் இருக்கிற இடத்துல ரூட் 2 இன்ட்டு ஆர்னு போட்டுடலாம் சரிங்களா. எல்லாத்துலேயும் ஒரு ஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிங்க. இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பை கேன்சல் ஆயிரும். அடுத்து நமக்கு என்ன வந்திருக்கு? 4:2 ரூட் 2ன்னு இருக்கு சரிங்களா. இந்த ஆப்ஷன் இருக்கா? இல்லை. அப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, இதை 2 இன்ட்டு 2ன்னு பிரிச்சுக்கோங்க சரிங்களா. ஈஸ்ட்டு 2 ரூட் 2 சரிங்களா. இதில் ஒரு 2வை எடுத்துக்கோங்க. அதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா, ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதிக்கலாமா? இதை ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு கிடைச்சிரும் சரிங்களா. ஈஸ்ட்டு இதை எப்படி எழுதிக்கலாம்? ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 கரெக்டாக. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 2 வந்துடும். ஈஸ்ட்டு ரூட் 2. இப்போ எல்லாத்துலேயும் ஒரு ரூட் 2 கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ ஆன்சரை வந்து 2 ரூட் 2 ஈஸ்ட்டு ரூட் 2 ஈஸ்ட்டு 1ன்னு வரும் சரிங்களா. 2 ரூட் 2 ஈஸ்ட்டு ரூட் 2 ஈஸ்ட்டு 1. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இந்த மாடல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 13 என்ன கொடுத்துருக்காங்க? x/y x/5 ஈக்குவல் டு y/8. y எந்த பக்கம் கொண்டு வந்துடுவாங்க? நம்பர் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ x/y ஈக்குவல் டு 5/8ன்னு வரும் சரிங்களா. எக்ஸ் இருக்கிறதுல 5 போடுங்க, ஒய் இருக்கிறதுல 8 போடுங்க. போட்டால் என்ன வரும்? 10:16ன்னு வரும் சரிங்களா. அப்போ 5:8 அப்படின்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. அடுத்து 14 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எத்தனை நம்பர் வித்தியாசமாக கண்ணுக்கு தெரியுதுன்னு பாருங்க. 2 நம்பர் இருக்கும். ஏ ஈக்குவல் டு 8.94ன்னு எடுத்துக்கோங்க. பி ஈக்குவல் டு 3.56ன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ எல்லா இடத்துலையும் ஏன்னு போட்டால் என்ன வரும்னா a³ மைனஸ் பி இன்ட்டு பி இன்ட்டு பினா b³ பை கீழே வந்து என்ன வரும்னா a இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு பினா பி ஸ்கொயர்னு வரும் சரிங்களா. இப்போ மேலே உள்ளதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை கீழே வந்து அது அப்படியே இருக்கும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சரு ஏ மைனஸ் பின்னு வரும் சரிங்களா. ஏ மைனஸ் பி என்ன எடுத்துருக்கோம்? ஏ வந்து 8.94 மைனஸ் 3.56 சரிங்களா. இதை மைனஸ் பண்ணுங்க. 8 இங்கே 14 சரிங்களா. 8 3 5 5.38 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து 15வது கொஸ்டின். போர்ட் மாஸ் வச்சு ஒன்று கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ இந்த ப்ராக்கெட் எடுத்துக்கலாமே. இந்த ப்ராக்கெட் எடுத்தால் என்ன வரும்? 4/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறிடும்னா ப்ளஸ்ஸு 3/2ன்னு வரும் சரிங்களா. இங்கே ப்ளஸ் மைனஸ் 5/3 வகுத்தல் என்னவா மாறும்னா இன்டா மாறும். இன்டா மாறும்போது இது தலைகீழாக போகும். அப்போ 12/30ன்னு வரும் சரிங்களா. 1 இங்கே 4, 1 இங்கே 6, 2 6, 2 4. இங்கே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? எல்சிஎம் வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிடுங்க. 8 ப்ளஸ் 9/3 6 சரிங்களா. இங்கே என்ன வரும்? மைனஸ் 2/3ன்னு வரும் சரிங்களா. இப்போ 17/6 மைனஸ் 2/3. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6ன்னு வரும். 17 மைனஸ் இங்கே 2ஆல் பெருக்கணும், மேலே 2ஆல் 4 அப்போ 13/6ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். நாளைக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருப்போம் கரெக்டாக. அந்த டெஸ்ட்டை 10 மணிக்கு எழுதி பாருங்கள். அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து ஈவினிங் 7 மணிக்கு அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா. தேங்க்யூ.